வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நாள் தள்ளி போயிருக்கு, அப்போ நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, மோஷன் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு மந்த்துமே இப்படி தான் இருக்குது, இது ப்ரெக்னென்சியா அல்ல எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதே போல் ஒருவேளை நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்னா கூட சில சமயத்தில் நமக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், எந்த நாளில் இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலே டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி தள்ளி போகும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமாக முகத்தில் முகப்பருக்கள் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய உடல் பருமனே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சோர்வாக எப்போவுமே ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நமக்கு எல்லா பிரச்சனையுமே வந்துடும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய உடல் கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றிடணும். அதனால தான் அதற்கு பேரே காலை கடன். காலையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை ப்ராப்பராக செய்தோம் அப்படின்னா தான் நம்ம உடம்பும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய வேலைகளை செய்து கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இது பல வகையான உடல் கோளாறுகளை, முக்கியமாக பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கும் ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கும் இதுவே ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கும்பொழுது நமக்கு ப்ரெக்னென்சியும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு பெண்ணுக்குன்னு கிடையாது, ஒரு மனிதனுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, உடல் கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படின்னாலே கேஸ் பிரச்சனை வரும், ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை வரும், முகத்தில் அங்கங்கே பருக்கள் வரும், எப்போவுமே சோர்வாக இருப்பாங்க, களைப்பாக இருப்பாங்க, உடல் ரொம்ப ஒரு பருமனோடு இருப்பாங்க. முக்கியமாக அந்த வயிற்று பகுதி ரொம்பவே பெருசாக பெரிய தொப்பையோடு இருப்பாங்க. ஸோ அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது யாராக இருந்தாலுமே நல்லது. ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலுமே மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது எந்த வகையில் குழந்தையின்மையை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருக்கும். ஹார்மோன்ஸ் ரிவர்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் சரியாக வெளியேறலை அப்படின்னா இதுவே உங்கள் உடலுக்கு திருப்பி வேறு வகையான விஷத்தன்மையை கொடுத்துரும். ஸோ இது உங்களுடைய உடல் ஃபங்க்ஷன், அதாவது உங்களுடைய உடல் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய விடாமல் இதுவே தடுத்துரும். நார்மலாக இந்த பிரச்சனை பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ஸ் டைமில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணி மோஷன் போவாங்க. ஸோ இதனால் ஒரு வேளை இயர்லி ப்ரெக்னென்சியாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த கரு கலைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனாலலாம் கரு கலையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை வர்றதுனால கரு தங்காமல் போயிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப நாளாகவே உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது, முக்கி தான் மோஷன் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ப்ரொலாப்ஸ் ப்ராப்ளம் வரலாம், அதாவது குடல் இறக்க பிரச்சனை ஏற்படலாம், பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதமும் எனக்கு பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி இருக்குன்னா ஒருவேளை உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுனால கூட இப்படி இருக்கலாம். ஸோ அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் கான்ஸ்டிபேஷன் இருந்துட்டு பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுவே தானாக சரியாயிடுதுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சரி செய்ய ட்ரை பண்ணுங்கள். இதுவே ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும். ஸோ இது காமன். ஆனால் ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறதுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, ரொம்பவே நார்மலாக மோஷன் போகும். ஆனால் காற்று பிரிகிற மாதிரி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப கேஸ் பிரிகிற மாதிரி இருக்கும், வயிறு ரொம்பவே உபசமாக கொஞ்சம் வயிறு வீங்கின மாதிரி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கும். அடிக்கடி கேஸ் பிரிகிறத நீங்கள் நோட் பண்ணுறீங்க, நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகிடுச்சு, எம்ப்ரியோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னும் பொழுது உங்கள் உடல் அதிக அளவில் ஹெச்சிஜி அளவையும் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபிளையும் அதே போல் வயிறு உப்புசத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் இது எக்காரணத்திற்கு கொண்டு மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தாது, மோஷன் நார்மலாக தான் போகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மோஷன் நார்மலாக போயும் இந்த மாதிரி வயிறு
கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, கொஞ்சம் கேஸ் பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு 80% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க. இன்டர்கோர்ஸ் இல்லாமல் இருந்துட்டு ஆஃப்டர் ஒரு 5 டேஸ் நாள் தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாசிட்டிவ்னு வரும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி நிச்சயமாக நீங்கள் குடிக்கணும். மேக்ஸிமம் டைம் ரொம்ப அதிகமாக வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து வராது. நிறைய டைமில் நம்ம தண்ணி சரியாக குடிக்காமல் போகிறதுனாலேயே நீர்ச்சத்து இல்லாமல் போகிறதுனாலேயே நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிடுது. அதே போல் எப்போவுமே உங்கள் உணவில் பழங்கள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. மைதா, பேக்கரி சம்மந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்காமல் வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கம்பல்சரி ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இரவில் தினமும் ஒரு 10-15 கருப்பு திராட்சை, காய்ந்த கருப்பு திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், மலர்ச்சிக்கல் பிரச்சனையும் வந்து சரியாகும். ப்ரெக்னென்சிக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க நைட்டில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு படுக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ரெமெடியாக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.